ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே கர்ப்பத்தை உறுதி செய்வது எப்படி, ப்ரெக்னன்சி டெஸ்டட் ஃபோம் தான் சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். இதில் மிகப்பெரிய முக்கியமான விஷயம், வெறும் மஞ்சள் தூள் வச்சு எப்படி ப்ரெக்னன்சியை உறுதிப்படுத்திக்கலாம்ன்றதை சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடவும் மறந்துடாதீங்க. உங்களுடைய வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் வச்சு உங்களுடைய பீரியட் தள்ளி போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. நிறைய பேருக்கு இந்த 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 ரகசியமே தெரியாது. ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது நீங்கள் உங்களோட வீட்டிலே தெரிஞ்சுக்கலாம். அதுவும் 35 டேஸ்க்கு அப்புறம் தான் பொதுவாகவே பீரியட் ஸ்கிப் ஆகும்போது தான் எல்லாருமே ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 25லேருந்து 30ல் இருக்கும்போது உங்களோட பீரியட் ஸ்கிப் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த நியர்பை நாள்லேயே நீங்கள் இந்த மஞ்சத்தூள் வச்சு டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா இல்லையான்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது உங்களுக்கு எப்படி பண்ணுன்றதை சொல்லிடுறேன், எந்த நேரத்தில் பண்ணுன்றதையும் சொல்லிடுறேன். அதில் நீங்கள் கன்சீவாக டேட் தள்ளி போகுது, இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு சம்திங் செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றதை செக் பண்ணணுன்னா முதல்ல கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டு உங்களுடைய மார்னிங் காலையில் எழுந்ததுமே போகிற ஃபர்ஸ்ட் யூரின் தான் கண்டிப்பாக நீங்கள் எந்த டெஸ்ட்டுக்கு, இது மட்டும் கிடையாதுங்க, வீட்டில் பண்ணக்கூடிய நீங்கள் எந்த ஹோம் டெஸ்ட்டாக நீங்கள் ப்ரெக்னன்சி சம்மந்தமாக எடுக்கிறீங்கனாலும் ஃபஸ்ட் யூரின் தான் சாம்பிளாக எடுத்துக்கணும். நீங்கள் ப்ரெக்னன்சி கிட்லேயே செக் பண்ணுறதா இருந்தாலுமே ஃபஸ்ட் யூரின் சாம்பிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு ஒரு கரெக்டாக அக்யூரேட் உங்களுக்கு ரிசல்ட்டை உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, நீங்கள் இதே மாதிரி ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு யூரின் சாம்பிளை எடுத்துக்கோங்க. அதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த பவுலில் ஊற்றிடுங்க. அந்த மஞ்சத்தூளோடு ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க. அது ட்ராப்லாம் கிடையாது, கொஞ்சம் அந்த மஞ்சத்தூள் முழுகிற அளவுக்கே நீங்கள் ஊற்றுங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes அப்படியே வெயிட் பண்ணுங்கள். நார்மலான கன்சீவாக இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள் டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த மஞ்சத்தூள் அந்த யூரின் சாம்பிளோட மிக்ஸ் ஆகும்போது அதே மஞ்சள் கலரில் தான் இருக்கும். இதுவே நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னா அந்த மஞ்சத்தூளில் ஊற்றிருக்கக்கூடிய யூரினோடு சேர்ந்து உங்களுக்கு எப்படி ரிசல்ட் தரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரி கருப்பு கலரில் அந்த சாம்பிள் மாறும். அதாவது நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சத்தூளும் யூரினும் கலந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலரில் ஒரு மாதிரி சாம்பல் கலர்ன்ற மாதிரி மாறிடும். ஸோ இப்படி உங்களுக்கு மாறுச்சுன்னா நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்றது அர்த்தம். இல்லை நார்மலாக அதே மஞ்சள் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் கன்சீவாக இல்லைன்றது அர்த்தமாகும். ஸோ இது ஒரு எளிமையான முறையில் நீங்கள் வீட்டிலே உங்களுடைய ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மார்னிங் போகிற ஃபஸ்ட்டு யூரினில் தான் இந்த டெஸ்ட்டு பண்ணணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவான்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுடைய மிஸ்டு பீரியட்க்கு முன்னாடியே இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்குன்றது கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ என்ன தான் இந்த மாதிரி வீட்டிலே டெஸ்ட் பண்ணினாலுமே இதை வச்சு எப்போவுமே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு தகவல் மாதிரி தான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் உங்களுக்கு இன்னும் கரெக்டான ரிசல்ட் வேணும்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டில் செக் பண்ணி அதுக்கப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான விஷயம் கூட. இல்லை ப்ளட் டெஸ்ட் கூட பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லையான்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதையும் நீங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இது ஜஸ்ட்டு தகவலுக்காக மட்டும்தான், மற்றபடி வேறு எந்த விஷயம் இல்லை. பட் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல நியூஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.